அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இப்போ நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்ததாக பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களோட லைஃப் ஸ்டைலில் எப்போதுமே ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னிடம் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். நிரந்தர வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. சரிங்களா? சரி, இவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது, ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் ஆடி மாதத்துலேருந்து, அதாவது சந்திரனுடைய வீட்டிலேருந்து சூரியனோட வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மூமெண்ட் ஆகக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இவங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் கூட சேர்க்கை. ஸோ வருமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு மாறுவார். அப்படியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு பலன்கள் தான். 4ஆம் இடத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் சூரியன் கேது கூட சேர்க்கை பெற்றிருக்கிறார். அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த ஒரு விஷயத்தில் தகப்பனுடைய உடல் நலத்தில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுடைய ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை என்ன பண்ணணும், சரிவர கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 7-12 கூடைன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல. இது உங்களுக்கு அப்படின்னா இதுவரையில் ஏதாவது ஒரு காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? அப்போது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய காதல் இந்த மாதங்கள் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே உண்டு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனப்பூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரிங்களா? தொழில் சார்ந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு அலைச்சல் திருச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவங்கவுங்களுடைய சார்ட்டை பார்த்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதிய தொழில் தொடங்குறது, புதிய விஷயங்களை செய்கிறது, ஏதோ ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கவுங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்து அவங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூத்த சகோதரம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களிடையே பார்க்கும் பொழுது ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், நாங்கள் பிரதர் 2 பேரும் சேர்ந்து தொழில் தொடங்கலாம் அப்படின்னா கவனமாக செக் பண்ணி இந்த காலகட்டங்களில் சேரணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு. இது நாள் வரையில் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் அமைதியான முறையில் விட்டு கொடுத்து போகணும். தொழில் ரீதியாகவும் சரிதான், குடும்ப உறவுகள் ரீதியாகவும் சரிதான். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பண ரீதியாகவும் இருக்கக்கூடிய சங்கடங்களை பெருசு பண்ணி உறவுகளிடையே இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சரி, தொழில் ரீதியாக வெளிநாடு ஏதாவது போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாத காலகட்டங்களில் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகலான்னு இருக்குங்க, விசாக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். வீடு சார்ந்த ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு சின்ன சின்ன செலவினங்கள் அப்படிங்கிறது உண்டு. வண்டி வாகனங்கள்லையும் சின்ன சின்ன செலவினங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வீட்டில் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிராணி புகை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தெய்வம் குடியிருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம என்ன பண்ணணும், ஏற்படுத்திக்கணும். கண்டிப்பான முறையில் விளக்கு வைக்கிறதும், சாம்பிராணி புகை போடுறது, ஊதுபத்தி காட்டுறது, பூஜை புனஸ்காரங்களை கண்டினியூ பண்ணுறது, இதெல்லாம் பெண்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கனாலே
பெரிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறைவன் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அப்போது அந்த இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோவில் சார்ந்த ஒரு அமைப்பு. அப்போ வீட்டையே கோவில் போல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல காலகட்டங்களாக அமையும், எல்லாமே நன்மையாக அமையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். குழந்தைகளுடைய உடல் நலத்திலையும் தகப்பனாருடைய உடல் நலத்திலையும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரி, இவங்களுக்கு வருமானங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன செலவினங்கள் அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்களில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நல்ல பதிவுகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. நன்மையை செய்வோம், நன்மையை நடப்போம் அப்படிங்கிறத சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூர்லேருந்து ஜோதிடர் ராஜலட்சுமி. நன்றிங்க.